ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம். அப்போஸ்தலனாகிய பவுல் முதல் வசனத்தில் நம்முடைய சரீரத்தை தேவனுக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று முதல் வசனத்தில் அவர் வலியுறுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். சகோதரரே, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். அப்போ முதல் வசனத்தினுடைய வலியுறுத்தல், உங்களுடைய சரீரத்தை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுங்க, ஜீவ பலியாக ஒப்புக் கொடுங்க அப்படின்னு. ரெண்டாவது வசனத்தில் வாசிக்கிறோம், நம்முடைய மைண்டு, அதாவது மனுஷன் என்பவன் முக்கூறு மூன்று அம்சங்களை நாம் உடையவர்களாக இருக்கிறோம். ஆவி, ஆத்மா, சரீரம். நாம் ரட்சிக்கப்படாதிருந்த காலத்தில் ஆவி நம்மள்கிட்ட இல்லை. ஆவியில் நாம் மரிச்சிட்டோம். பாவத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நம்மளுடைய ஆவியில் நாம் மரிச்சு போயிருந்தோம். எதுவும் சேர்ந்து கொண்டாட்டம் போட்டுச்சு, எதுவும் சேர்ந்து கொண்டாட்டம் போட்டுச்சு அப்படின்னா மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து அப்படின்னு வாசிக்கிறோம். எபேசியர் 2 வாசிக்கிறோம், மாம்சமும் மனசும். அந்த வார்த்தையை பார்த்துட்டு நாம் திரும்ப வருவோம். எபேசியருக்கு எழுதின நிருபம், பின்னால எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த நம்மை. முற்காலத்தில் நாம் அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் நாம் மரிச்சிருந்தோம். அப்படின்னா எதில் மரிச்சிருந்தோம்? நாம் என்ன செத்தா? பூமியில தானே உயிரோடு இருக்கோம். எதில் மரித்திருந்தோம் அப்படின்னா நம்முடைய ஆவியில் நாம் மரிச்சிருந்தோம். நம்மளுடைய மனசாட்சியில் நாம் செத்து போய் கிடந்தோம். மனசாட்சிக்கு ஒரு சொரணம் இருக்காது. மனசாட்சி செத்து போச்சு, ஆவியில மரிச்சு போயிருந்தோம். எதுவும் கொண்டாடினது அப்படின்னா வாசிக்கிறோம் பாருங்க, 2ஆம் வசனத்தில், இல்ல 3ல, நாம் எல்லாரும் முற்காலத்தில் நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து, நம்மளுடைய சரீரத்தினுடைய இச்சைகளின்படி நடந்து, மாம்ச இச்சைகளின்படி நடந்து, நமது மாம்சமும் மனதும் தான் சொன்ன, ஆவி, ஆத்மா, சரீரம். ஆவி, ஆத்மா, சரீரம். ஆவி மரிச்சு போச்சு. இருந்தது 2 தான் நம்மளிடத்துல முற்காலத்தில். ஒன்று நம்மளுடைய சரீரம், இந்த சரீரத்தில் உள்ள இந்த மாம்சத்தில் உள்ள சரீரம், மாம்சம், எஸ், அதில் உள்ள இச்சைகள், கண்களில் உள்ள இச்சை, நாவில் உள்ள இச்சை, நம்மளுடைய சரீரத்தில் உள்ள இச்சைகள், மாம்ச இச்சைகள். நம்மளுடைய மனது, அதுவும் சேர்ந்து கூட்டாஞ்சோறு ஆக்கணிச்சு. நல்லா மனசு விரும்பும், மாம்சம் அதை நிறைவேற்றும். இப்படிதான் நம் முற்காலத்தில் நாம் விரும்பினவைகளை செய்து வந்தோம். சுவாபத்தினாலே மற்றவர்களைப் போல நரகாக்கினியின் பிள்ளைகளாய் நாம் இருந்தோம். இப்ப தேவன் என்ன செய்துட்டார் அப்படின்னா 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம் பாருங்க, தேவனுடைய மிகுந்த தயை இரக்கத்தினால் அக்கிரமங்களினால் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட என்ன செய்தார்? பிரைஸ் தி லார்ட். தேவன் நம்மளை உயிர்ப்பிச்சிட்டார். இங்க எதுல ஒரு உயிர்ப்பித்தல், ஒரு ரிவைவல் எதுல நடந்தது அப்படின்னா, இன்னைக்கு நாம் காலையில் கேட்டது போல கல்லான இருதயத்தை என்ன செஞ்சுட்டு எடுத்துட்டு அதில் தேவன் எதை வச்சுட்டார்? ஒரு சதையான உணர்வுள்ள இருதயத்தை வச்சுட்டார். ஒரு புதிய ஆவியை நமக்குள்ள வச்சுட்டார். நம்மளுடைய பழைய மனுஷன் சிலுவையில் இயேசு கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டாயிற்று. நமக்குள்ள ஒரு புதிய மனுஷனை வச்சுட்டார், ஒரு புதிய இருதயத்தை வச்சுட்டார், ஆவியை வச்சுட்டார். நான் உயிர்ப்பிக்கப்பட்டோம். இப்போ நமக்கு எப்படி ஆயிடுச்சு இப்போ அப்படின்னா, மறுபடியும் இப்போ ஆவி, ஆத்மாலாம் இருக்கு, ஆத்மா இருக்கு, சரீரம், ஆவி, ஆத்மா, சரீரம். இப்போ யாருடைய கண்ட்ரோலில் தான் நம்மளுடைய லைஃப் வரணும்?
ஒரு ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் நம்மளுடைய லைஃப் யாருடைய கண்ட்ரோலில் போகணும் அப்படின்னா ஆவியானவருடைய நடத்திப்புக்கு வரணும். நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் அது புது மனுஷன். இதான் ஆவியில் பிறத்தல் அப்படின்னு சொல்றோம். ஆவியில் மறுபடியும் பிறக்கிறது. ஆவியில் மறுபடியும் பிறத்தல். ஜீசஸ் சொன்ன வார்த்தை நாம் நினைவு கூறணும். ஒருவன் மறுபடியும் ஆவியில் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான், தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிக்க மாட்டான் அப்படின்னு சொன்னார். மாம்சமும் இரத்தமும், மாம்சத்துக்குரியவன் ஜென்ம சுவாபத்துக்குரியவன், மாம்சத்துக்குரியவன் அவன் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டான் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். ஸோ அப்ப நம்ம ஆவியில பிறந்த உடனே அது born of the spirit, ஆவியில பிறக்கிறோம். சிலர் ஆவியில பிறந்ததுலேயே அப்படி இருந்துருவாங்க. ஆவியில பிறந்திருப்பாங்க, அது ஒரு குழந்தையை போல. எப்படி ஆவி மேலோங்கி நிக்கணும், ஆனா அந்த ஆவி எப்படி இருக்கு அப்படின்னா பலவீனமான ஒரு சிறு குழந்தையை போல இருக்கும் பொழுது மறுபடியும் எது எதுவும் மேற்கொண்டுரும். இப்ப நீங்க சொல்லுங்க, எது மேற்கொண்டுரும்? ஆவியில பிறந்தாச்சு. ஆவியில பிறந்திருந்தாலும் அந்த பரிசுத்த ஆவியானவருடைய இந்த நிறைவு, அபிஷேகம், ஃபுல்னஸ், அதனுடைய நிறைவு இல்லாத பட்சத்தில் இந்த பலவீனமான இந்த ஆவியில் இந்த பிறந்த அந்த குழந்தைய இந்த மாம்சமும் இந்த ஆத்மாவும் மறுபடியும் என்ன செஞ்சிடும் அப்படின்னா மேலே ஏறும். அநேகருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது கொரிந்து பட்டணத்தில் உள்ள பவுல் அப்போஸ்தலன் சொன்னார், அவர்கள் மறுபடியும் பிறந்தவர்கள், அவள் ஆவிக்குரிய குழந்தைகள். எப்படி இருக்கும் அப்படின்னு, ஆவியில் பிறந்திருக்கான்னு கேட்டா பிறந்திருக்கேன். எதிரா டாப்ல நிக்குது அப்படின்னா மாம்சம் மனசும் மேல இருக்கும், கீழே எது இருக்கும் அப்படின்னா ஆவியில இருக்கும். அந்த குழந்தையை போட்டு நச்சிடுறது, அந்த ஆவிக்குரிய அந்த குழந்தையை போட்டு நசுக்கி பலவீனமான நையின்னு நரைச்சான் கொஞ்சம் மாதிரி அப்படி வச்சுக்கிட்டு என்ன செய்யறது, பலவீனமா வைக்கிறது. ஆவியில பிறந்தியான்னு கேட்டா ஆவியில பிறந்தேன். born again, saved, ரட்சிக்கப்பட்ட. ஆனா என்ன அப்படின்னா குழந்தை. எது மேலோங்கி நிக்குது அப்படின்னா மனசும் மாம்சமும். இதான் லைஃப். அநேகருடைய லைஃப் இப்படிதான் இருக்கு. ஆவியில் பிறந்தவர்களா இருக்கிறார்கள், பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவுள்ள மேலோங்கி நிக்கிறோம். ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவருடைய ஆவியில பிறந்தது மட்டும் இல்ல, ஒன்னு born of the spirit, இன்னொன்னு filled with the spirit. ஒன்னு ஆவியில் பிறத்தல், ஒன்னு ஆவியில நிறைந்திருத்தல். ஆவியில நிறைந்திருத்தல் அப்பதான் அடக்கி வாசிக்கலாம். மனசும் மாம்சம் விரும்பினதெல்லாம் பரிசுத்த ஆவியான என்ன சொல்றாரு, டவுன் நோ, நான் உங்களை அனுமதிக்க மாட்டேன். உன் சௌரியத்துக்கெல்லாம் இச்சிக்கிறதுக்கெல்லாம் நான் அனுமதிக்க மாட்டேன். டவுன். மனசு 1008 காரியங்களை சொல்லும். சிலுவையில் அறையிறது, கெட் பிஹைண்ட் மீ அப்படின்னு சொல்றது, அதெல்லாம் இந்த ஆலோசனையெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். இந்த மாம்சத்தினுடைய இச்சைக்கெல்லாம் நான் இடம் கொடுக்க மாட்டேன். ஆவியான ஒரு கண்ட்ரோல்லே வச்சிருக்கிறது. அப்ப அதுக்காக தான் வேதம் என்ன சொல்லுதுன்னா, இப்ப மறுபடியும் ரோமர்ல பவுல் எப்படி சொல்ற, இதெல்லாம் ஆவிக்குரிய சத்தியங்கள். ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம். இப்ப என்ன, ரோமாபுரியில் உள்ள கிறிஸ்தவர்களை அவர் என்ன வேண்டிக் கொள்றார் அப்படின்னா 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். எப்பா முதல் காரியத்தை சொல்றார், உங்களுடைய சரீரத்தை என்ன செய்யுங்க, தேவனுக்கு பரிசுத்தமாய் ஒப்பு கொடுங்க, ஜீவபலியா ஒப்பு கொடுங்க அப்படின்னு சரீரத்தை சொல்லிட்டு அடுத்து 2வது இன்னொரு காரியத்தை சொல்றார். 2ஆம் வசனத்துல மைண்டையும் உங்களுடைய மனதை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. எப்படி அப்படின்னா 2ஆம் வசனத்தில், நீங்கள் இந்த உலகத்திற்கு, இந்த பிரபஞ்சம் பழங்காலத்து வார்த்தை, நீங்கள் இந்த உலகத்திற்கு உலகத்தினுடைய சாயலை நீங்கள் தரித்திராமல், இந்த உலகத்தினுடைய வேஷத்தை, இந்த உலகத்தினுடைய சாயலை நீங்கள் அணியாமல், தரித்து கொள்ளாமல், தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். நான் எதுக்கு மறுரூபமாகணும் அப்படின்னா, இந்த உலகத்தின் சாயலாய் இருந்த நான், இந்த மண்ணின் சாயலை உடையவனாய் இருந்த நான், ஆதாமுனுடைய சாயலை உடையவனாய் இருந்த நான் விண்ணவருடைய சாயலுக்கு ஒப்பாய் மாறணும்.
வானவருடைய சாயலை, விண்ணவருடைய சாயலை, முந்தின ஆதாம் அல்ல, பிந்தின 2ஆம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துனுடைய சாயலை நான் தரித்து கொள்ளும்படிக்கு என்னுடைய மனம் என்ன ஆகணும்? புதிதாகணும். 2வது வசனம் மிக பெரிய வசனம். ஏகப்பட்ட சத்தியங்கள் இருக்குதுல்ல. என்ன? இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் போடாத, நீ உலகத்தான் அல்ல. அடுத்தது, உங்களுடைய மனம் புதிதாகணும். நம்மளுடைய மனம் புதிதாகும் பட்சத்தில் தான் நாம் என்ன செய்ய முடியும் அப்படின்னா, 2ஆம் வசனத்தில் நடுவில் இருக்கு, தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று என்ன செய்ய முடியும்? கண்டுபிடிக்க முடியும். கர்த்தருக்கு சித்தமானால் சென்ற புதன்கிழமை தேவனுடைய சித்தத்தை கண்டறிதல் அப்படிங்கிறதான ஒரு செய்தியை நாம் ஸ்தல சபையில் நாம் பகிர்ந்திருப்போம். யாராவது கேட்கல அப்படின்னா திரும்ப கேளுங்க. ஒன்லி 45 மினிட்ஸ், 45 நிமிஷம் தான் அது. நடைமுறை உதாரணங்களோடு கூட அந்த சத்தியத்தை நான் விளக்கியிருப்போம். நேரம் கிடைக்கும் பொழுது அதை அந்த சத்தியத்தை கேளுங்க. நான் பொதுவாக அது மாதிரி ஜாஸ்தி ரெக்கமெண்ட் பண்ணுறதே கிடையாது. ஆனாலும் சொல்கிறேன், அந்த சத்தியத்தை நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா, வெரி ப்ராக்டிக்கல். தேவனுடைய சித்தத்தை கண்டறியதல் அப்படிங்கிறதான ஒரு காரியம். எப்போ நாம் தேவனுடைய சித்தத்தை நாம் கண்டுபிடிக்க முடியும்? நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று எப்போ பகுத்தறிய முடியும், கண்டுபிடிக்க முடியும், நிதானிக்க முடியும் அப்படின்னா, அவர் மைண்ட் ஷுட் பி ரெனியூவ்டு. நம்மளுடைய மனம் என்ன ஆகணும் அப்படின்னா, புதிதாகணும். நான் உங்களுக்கு அதை புரியுற மாதிரி உங்களுக்கு சின்ன ஒரு டெமோ சொல்கிறேன். ஒரு சில சத்தியங்களை உங்களுக்கு நான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். நம்மளுடைய மைண்ட் எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி. இது நம்மளுடைய மைண்டு ஜஸ்ட் லைக் எ ஸ்பாஞ்ச். இப்போ நாம் ஒவ்வொருவரும் நம் ரட்சிக்கப்படாத நாட்களில், நம் ரட்சிக்கப்படாததற்கு முன்பு அல்லது மனம் புதிதாவதற்கு முன்பதாக நம்மளுடைய ஸ்பாஞ்ச், இந்த மைண்ட் எதில் இருந்துச்சு அப்படின்னா, இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது போல இந்த உலகத்தில் இருந்தது, இந்த பிரபஞ்சத்தில் இருந்தது. இது எங்க இருந்துச்சு அப்படின்னா, இந்த உலகத்தில். இப்போ உதாரணமாக ஒரு தண்ணிக்குள்ளர மூழ்கடிக்கிறோன்னு வச்சுங்க. இது எதை உறிஞ்சிடும்? அது தண்ணியை உறிஞ்சிடும். இது எதுக்குள்ள இருக்கோ அது அதில் இருக்கும். அது அப்படியே உறிஞ்சிடும். அது முற்காலத்தில் நம்மளுடைய மனது எதில் இருந்துச்சு அப்படின்னா, உலகத்தில். ஃபார் எக்ஸாம்பிள், உலகத்தில் உள்ள சொல்லுவோமே, இப்போ மணி மைண்டட் பீப்புள், டே அண்ட் நைட் அவர்களுக்கு என்ன அப்படின்னா, மணி 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 மணி. நேரத்தை எப்படி பணமாக்கணும் அப்படின்னு தெரியும். நேரத்தை எப்படி பணமாக்கணும், நேரம் ஈக்குவல் டு மணி. மைண்டை ஃபுல்லாக எதில் இருக்கு அப்படின்னா, இந்த மைண்ட், இந்த ஸ்பாஞ்ச் எதில் இருக்கு அப்படின்னா, மணி அப்படிங்கிறதுல உள்ளார இருக்கு. சொதன்னு இருக்கும். எப்போ பார்த்தாலும் மைண்டு தான். எப்படி இங்கே ஒரு பிஸ்னஸ் ஒரு இடத்துல ஒரு பிரான்ச் ஆரம்பிக்கிறான்னு வச்சுங்க. எப்படி இந்த ஊரில் ஒரு பிரான்ச் எப்படி ஆரம்பிக்கலாம், இந்த ஊரில் எப்படி ஒரு பிரான்ச் ஆரம்பிக்கலாம் பாருங்க. அவனுடைய கற்பனை, அவனுடைய ட்ரீம், அவனுடைய பகல் கனவு, அவனுடைய ராக் கனவுலாம் என்ன இருக்கு அப்படின்னா, இந்த ஊரில் எப்படி இன்னொரு கடையை ஸ்டார்ட் பண்ணலாம், இன்னும் எப்படி. அப்படி தேவனுடைய பிள்ளைகள் இங்க ஒரு ஸ்தல சபை இந்த இடத்துல உருவானுச்சு, இந்த பட்டணத்துல, இந்த கிராமத்துல இப்படி ஒரு ஸ்தல சபை. யாராவது ட்ரீம் பண்றாங்களான்னு பாருங்க. உலகத்தான போய் நாம் பார்க்கணும். அவனுடைய மைண்ட் ஃபுல்லா எதுல இருக்கு அப்படின்னா, மணி ஃபுல்லா. எப்படி இடத்தெல்லாம் வாங்கி போடலாம் பிஸ்னஸ்ல. இந்த ஊர்ல லேண்டு, இந்த ஊர்ல லேண்டு, அந்த ஊர்ல லேண்டு, இடத்த இங்க கட்டி விடணும், இங்க 4-5 வீடு கட்டி விடணும், இதுல எல்லாம் வாடகை வரணும், இதுல இன்னும் காசு பணம், இன்னும் நகையை வாங்கி சேர்க்கணும். மைண்ட் எல்லாம் எங்க ஸ்பாஞ்ச் எதுல இருக்கு அப்படின்னா, உலகத்தினுடைய தண்ணீர்ல அப்படி சொதன்னு இருக்கு. இன்னும் சிலருடைய இந்த ஸ்பாஞ்ச் எதுல இருக்குன்னா, செக்ஸ்ல இருக்கும்.
சிலருடைய மைண்ட் எதுல இருக்கு அப்படின்னா, ரட்சிக்கப்படாத உலகத்தில், அந்த உலகத்தினுடைய சாக்கடையில், அந்த சாக்கடையில செக்ஸ் 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 செக்ஸ். ஒன்னெல்லாம் அவர்களுக்கு பத்தாது. ஒரு மனைவி எல்லாம் பத்தாது. ஒரு மனைவி எல்லாம் பத்தாது. மனைவிக்கு துரோகம் பண்ணுகிறவர்கள். டே அண்ட் நைட் அவர்களுக்கு என்ன அப்படின்னா செக்ஸ். யார்கிட்ட செக்ஸ் வச்சுக்கலாம், யார்கிட்ட செக்ஸ் வச்சுக்கலாம். யார் வீக்கா இருப்பா, யார் வீக் பர்சனாலிட்டி, யார் பலவீனமான பர்சனாலிட்டிஸ் யாரு. சிலருடைய மைண்ட் எல்லாம் வேலை செய்யும். டிரைவ், தே வில் டிரைவ், மைண்ட் டிரைவ் பண்ணிக்கிட்டே இருக்கும். வீக்கு, இவங்களுக்கு புருஷன் இல்ல, விடோ, விதவை, இவன் புருஷன் சும்மா மியாவும் மியாவும் இருக்கான் புருஷன். மைண்ட் டிரைவ் செய்யுது செக்ஸ். புருஷன் வெளியூர்ல இருக்கான், ஃபாரின்ல இருக்கான், மைண்ட் செக்ஸ் 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 செக்ஸ். சிலருக்கு பயந்தாங்குழிகள், சில பயந்தாங்குழிகள் எதுலாம் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னா, ஃபுல்லா இன்டர்நெட் ஆபாசம், போர்னோகிராஃபி ஆபாசம். வாலிப பிள்ளைகளும் சரி, புருஷன்மார்களும் சரி, செக்ஸ். இவ்வளவுதான் இல்ல செக்ஸ், இன்டர்நெட் ஆபாசம், மொபைல், சிற்றின்பங்கள். இந்த மைண்ட் எங்கடா இருக்குன்னா, அதான் இருக்கு. ஒரு சிலருக்கு செக்ஸ் எல்லாம் காரியம் கிடையாது, மணி. ஒரு வருஷம் 2 வருஷம் ஆனாலும் சரி, பணம், மனைவி, பிள்ளைகள், அதெல்லாம் அல்லப்பா, அதெல்லாம் தானா வளர்ந்துரும். அதெல்லாம் காசு சம்பாதிக்கணும், ஃபாரினுக்கு போகணும், காசு சம்பாதிக்கணும், தூரத்தில் இருக்கணும், மனைவி பிள்ளைகள் அது எக்கடா கட்டு போட்டோம். எனக்கு தேவை பணம், 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 காசு, பணம். அவருக்கு செக்ஸ், ஃபேமிலி அதெல்லாம் நாட்டமே இருக்காது. மைண்ட் ஃபுல்லா இதுல சோக் ஆயிடுச்சுன்னா இதுல, மணியில. ஒரு சிலருக்கு செக்ஸ், அவங்களுக்கு பணம் காசெல்லாம் முக்கியம் கிடையாது. ஒரு சிலருடைய மைண்ட் எதுல இருக்குன்னா, கனம், இன்னும் டாப்ல போகணும், இன்னும் மேல. இன்னைக்கு இந்த இடத்துல இன்னைக்கு இப்படி கிரிக்கெட் அடிச்சிட்டு இருக்கேன், இன்னைக்கு இந்த லெவல்ல குறுவட்டத்தில் விளையாடுறேன், நாளைக்கு நான் மாவட்டத்தில் விளையாடணும், நாளைக்கு ஸ்டேட்ல விளையாடணும், நாளைக்கு நான் ஹெலிகாப்டர் ஷாட் அடிக்கணும், நான் இன்டர்நேஷனல் பிளேயர் ஆகணும், விடமாட்டேன். மேல போகணும். பணம், கனம், செக்ஸ். ட்ரினிட்டி ஆஃப் திஸ் வேர்ல்டு, இந்த உலகத்தினுடைய தண்ணீர். அவ்வளவுதான். இந்த உலகத்தினுடைய தண்ணீர் அப்படின்னா, உட்காரணும், உட்கார சொல்லுங்க, எழுந்திருக்க கூடாது இடையில பிள்ளைகள். உலகத்தின் தண்ணீர் அப்படின்னா, ஒன்னு செக்ஸுவல் இம்மோராலிட்டிஸ், பாலியத்துக்கு எடுத்த காம விகார இச்சைகளுக்கும் பணத்துக்கும், இந்த உலகத்தினுடைய வெத்து வேட்டு கௌரவத்துக்கும், மனுஷருடைய கணத்துக்கும் இந்த ஸ்பாஞ்ச மைண்ட் என்ன செஞ்சிடறது, இதுல போட்டுறது. எதுல போட்டோமோ அதெல்லாம் இருக்கும். முற்காலத்தில் நாம் எதுல இருந்தோம் அப்படின்னா, நம்மளுடைய மனம் எதுல இருந்துச்சு அப்படின்னா, இதோ 2ஆம் வசனத்தில் இருக்கு பாருங்க. இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்து, இந்த பிரபஞ்சத்தில், இந்த உலகத்தினுடைய மதிப்பீடுகளில், இந்த உலகத்தினுடைய இந்த உலகத்தில், அந்த உலகத்தினுடைய தண்ணீரில் இது சுதன்னு இருந்துச்சு. இதனால கூட நல்ல பெருசா இருக்கு. காமிங்க, சின்ன ஒரு டெமோ மைண்ட்ல வச்சுக்காம இதை அப்படி. யாராவது தம்பிங்க வாங்க, இங்க யாராவது 2 பேர் வாங்க, மைண்ட்ல வச்சு காமிப்போம். இங்க வாங்க, யூ ப்ளீஸ் கம். 2 பேர் வாங்களேன், 2 பேர் வாங்க, மேல வாங்க, நல்ல மேல, நல்ல ரொம்ப பெருசா. அப்பா ரொம்ப பெருசா இருக்குடா. சில பேருடைய மைண்ட் அப்படி மாதிரி இருக்கு. ஃபுல்லா இருக்கு. இந்த மாதிரிதான் சிலர்லாம் அப்படி இருக்கு. எப்படி இருக்கு அப்படின்னா, உள்ளார் நல்லா சொதன்னு இந்த உலகத்தினுடைய மதிப்பீடுகளால்,
இந்த உலகத்தினுடைய சித்தாந்தம், இந்த உலகம் எல்லாம் சொதன்னு இருக்காரு. இப்ப நான் என்ன செய்யணும்? இப்ப ரட்சிப்பு அப்படின்னா, ரட்சிப்புன்னா என்ன சொல்லுங்க அப்போ? ரட்சிப்புன்னா என்ன ஆகணும்? இப்ப என்ன ஆகணும்? இதெல்லாம் என்ன ஆகணும்? அப்படியே புளிஞ்சிருச்சான்னு தெரியல. சிலர்லாம் புளிஞ்சிருச்சான்னு தெரியல. நல்லா பரிசுத்த ஆவியானவர் நல்ல ஸ்க்யூஸ் பண்ணி ஒன்றும் இல்லாம ரட்சிக்கப்பட்டதுக்கு பிறகு அப்படின்னா இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தத்தினால் எல்லாம் உள்ளும் புறமும் மனது மைண்ட் எல்லாம் கம்ப்ளீட்டா ஆண்டவர் என்ன செய்றாரு? வாஷ் பண்ணிட்டார். இப்ப தேங்க்யூ. இது என்னன்னு தெரியுதுங்களா? இது என்னது பாருங்க. ஒரு வசனத்தை எடுப்பாரு. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம், 1 பேதுரு 2ஆம் நேரம் வசனம் தெரிஞ்சிருக்கணுமே. 1 பேதுரு 2. வாலிபு பிள்ளை எல்லாம் கவனிக்கிறீங்களா? யாராவது ஒரு வாலிபு பிள்ளை எடுத்து, ஒரு வாலிபு பையன் எடுத்து வாசிங்க பார்ப்போம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நீங்கள் வளரும்படி இந்த வாசிங்க சவுண்டா வாசிங்க. நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பானின் மேல் வாஞ்சையா இருங்கள். இப்ப முற்காலத்தில் இந்த ஸ்பாஞ்ச் என்ன எடுத்துச்சு அப்படின்னா உலகத்தினுடைய தண்ணீர்ல இருந்துச்சு. உலகத்தினுடைய மதிப்பீடுகளிலும் உலகத்திலும் அப்படியே சொதன்னு உள்ளார இருந்துச்சு. தேவன் நம்ம என்ன செய்தார் சொல்லுங்க? ரட்சித்தார். நம்மை உலகத்திலிருந்து நம்மளை வேறு பிரித்தார். இப்ப என்ன ஆகணும் அப்படின்னா, எதுக்குள்ள வந்துடணும் அப்படின்னா, நம்மளுடைய மைண்டை நல்லா இதை மாதிரி நல்லா என்ன ஆக்கணும்? சொதன்னு இருக்கணும். கர்த்தருடைய எதனால? ஏன் அப்படின்னா, காட்ஸ் மைண்ட் எங்க இருக்கு அப்படின்னா தேவனுடைய வசனத்தில் இருக்கு. இப்படிதான் இருக்கணும். ஃபுல்லா வழியணுங்கிற தேவனுடைய வசனம் அப்படியே நிறைஞ்சு வழிஞ்சு அப்படியே எவ்வளவுக்கு யாருடைய மைண்டெல்லாம் இதை மாதிரி தேவனுடைய வசனத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிறைஞ்சு இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் தேவனுடைய சித்தத்தை என்ன செஞ்சிருவாங்க? ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவாங்க. ஓகே, தேங்க்யூ. அப்படி எடுத்துட்டு மறுபடியும் பாருங்க. 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்துக்கே நாம் திருப்போம். 1 பேதுரு, நீங்கள் வளரும்படி, அப்பதான் வளர முடியும். புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானம் பாலின் மேல் என்னவாயிருங்கள்? வாஞ்சியாயிருங்கள். ஏன் தேவனுடைய வசனம் அப்படின்னா, என்னுடைய மனம் எப்படி புதிதாகிறது? என்னுடைய மனம் எப்படி புதிதாகிறது? காட்ஸ்னுடைய மைண்டுக்கு ஒத்து என்னுடைய மைண்டு புதிதாகணும். தேவன் எதை யோசிக்கிறார்? தேவன் எதை சிந்திக்கிறார்? தேவன் எதை விரும்புகிறார்? தேவன் எதை விரும்புகிறார்? தேவனுடைய விருப்பம் என்ன? தேவனுடைய சித்தம் என்ன? அவருடைய ஹார்ட் எதுல இருக்கு அப்படிங்கிறத தேவனுடைய மைண்டை நான் எப்படி படிச்சுக்க முடியும் அப்படின்னா, கவனிக்கிறீங்களா? இந்த வேத புஸ்தகத்துல தேவனுடைய மைண்டை நான் படிச்சுக்க முடியும். அநேகருக்கு தேவனுடைய சித்தம் என்னன்னு தெரியல, கண்டுபிடிக்க தெரியல. தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இல்லைன்னு ஏன் அநேகருக்கு தேவ சித்தம் தெரியல அப்படின்னா, இந்த வசனமே தெரியல அவர்களுக்கு. காட்ஸ் மைண்டை நாம் அறிந்து கொள்ளணுமா? தேவனுடைய சித்தத்தை நாம், தேவனுடைய மனதை நாம் அறிந்து கொள்ளணும்னா, இதுதான் தேவனுடைய மனதை இங்க எழுதி கொடுத்திருக்கிறார். என்னுடைய மனதை, என் மைண்ட்ல என்னென்னலாம் இருக்கு, நான் எதெல்லாம் விரும்புறேன், நான் எதெல்லாம் நான் எதிர்பார்க்கிறேன் அப்படிங்கிறத இல்லை நான் இதில் எழுதி கொடுத்துருக்கேன். நீ இதை கருத்தாய், நீ ஜாக்கிரதையாய், நீ இதை படித்து நீ விளங்கிக் கொள்வ அப்படின்னா, நீ படிச்ச அப்படின்னா என் மைண்டை நீ அறிஞ்சுக்கலாம். கர்த்தருடைய மைண்ட் இன்னதுன்னு நம்ம அறிஞ்சுக்கிட்டோம்னா கர்த்தருடைய சித்தம் செஞ்சிருவோம். அதுக்கு தான் நம்ம சொல்றோம், வேத புஸ்தகத்தை அநேக வேத வசனம் தெரியாமலே போறாங்க. நம்ம பிள்ளைகள் இப்ப இருக்கிற ஜெனரேஷன் அதுக்கு மாற்று என்ன வந்துருச்சு அப்படின்னா, இன்னைக்கு
மொபைல்ஸ், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், இன்டர்நெட், சாட்டிங், இது அவ்வளவும் இது யூடியூப்ஸ் இதெல்லாம் இருக்கிறதுனால இதில் என்ன இல்லை அப்படின்னா நேரத்தை செலவு பண்ண முடியல, தேவனுடைய சிந்தை மனது என்னங்கிறது தெரிஞ்சுக்க முடியல. ஆகையினால் நம்மளுடைய குறிப்பிட்ட சூழ்நிலையில் ஒரு முக்கியமான ஒரு கட்டத்தில் நாம் நிற்கும் பொழுது தேவனுடைய சித்தம் என்னன்னு தெரியல. நாம் யார்கிட்ட ஃபோன் அடிக்கிறோம் அப்படின்னா யார்கிட்டயாவது பிரதர்ஸ்ட்ட ஃபோன் அடிக்கிறோம், பிரதர் தேவ சித்தம் என்னன்னு தெரியல அப்படின்னு. அது செகண்ட் பெஸ்ட். தேவனுடைய சித்தம் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஆவிக்குரிய மூத்த சோர்கிட்ட கேட்கலாம்னு தாராளமாக கேட்கலாம். ஆனால் அது முதல் தரம் இல்லை. முதல் தரமானது நீங்களாகவே பர்சனலா தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ளணுங்கிறது தான் தேவனுடைய விருப்பம். சிறியவன் முதற்கொண்டு என்னை பர்சனலா என்னை அறிந்து கொள்வான் அப்படின்றது. அப்ப எவ்வளவுக்கு எவ்வளவாய் சிறு பிள்ளைகளை உங்களை என்கரேஜ் பண்றேன், சிறு பிராயம் முதற்கொண்டு தேவனுடைய வசனத்தை ஃபுல்லா தியானிங்க. கடவுளுடைய சித்தத்தை நீங்க அறிந்து கொள்ள முடியும். அவருடைய மனதை நீங்க என்ன செய்ய முடியும்? அறிந்து கொள்ள முடியும். ஓகே, அந்த மைண்ட் ரெனியூவல் எப்படிங்கிறத நான் சொல்றேன். எப்படி இந்த உலகத்துக்கு அடுத்த சிந்தையிலிருந்து, உலக சிந்தையிலிருந்து, உலக சித்தாந்தத்திலிருந்து, உலகத்தினுடைய மதிப்பீடுலேருந்து தேவனுடைய மதிப்பீடு என்னங்கிறது 1, 2, 3 காரியங்களை நான் சொல்றேன். இதுதான் மனம் புதிதாகுதல். உதாரணமா சகோதரிகளிடத்திலிருந்தே ஆரம்பம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம். சீக்கிரமா லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம். முதல்ல சகோதரிகளிடத்திலிருந்து, வாலிப பிள்ளைகள் சகோதரியிடத்திலிருந்து ஆரம்பம். ஒரு 3-4 பகுதிகளை சுருக்கமா நான் சொல்றேன். மனம் புதிதாகுதல். லூக்கா 16:15 வசனம். ஒரு வாசிங்கப்பா, மைக்கில் வாசிங்க பார்ப்போம். ஓகே. மறுபடியும் அந்த லாஸ்ட் பார்ட் மட்டும் வாசிப்போம். மைக் இங்க இல்லையா? வாசிங்க 15 லாஸ்ட் பார்ட். மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிறது, மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிறது, தேவனுக்கு முன்பாக அருவருப்பாய் இருக்கிறது. ஓகே, இன்னைக்கு ஒரு ஹோம்ஒர்க். ஏற்கனவே இதெல்லாம் சத்தியத்தெல்லாம் திரும்ப நான் பேசியிருக்கேன். ஏற்கனவே ஸ்தல சபையில் பேசினது தான், மறுபடியும் சொல்றேன். உங்களுடைய ஒரு நோட் எடுங்க, ஒரு டைரி எடுங்க. இப்போ என்ன செய்யுங்க அப்படின்னா, இந்த பக்கத்தில் இப்படி வரிசை அப்படி எழுதிங்க. மனுஷருக்கு முன்பாக, மனுஷருக்குள்ளே எதெல்லாம் மேன்மை அப்படின்னு ஒரு லிஸ்ட் எழுதுங்க. உண்மையிலே யார் தான் வந்து செய்கிறாங்கன்னு பார்ப்போம். சில சமயத்தில் ஹோம்ஒர்க் சொல்லும், அப்படி சொல்லிட்டு போயிடுவோம். அது யாரும் செய்யறதில்ல. பிரதர், நான் அதை வந்து இந்த மாதிரி ஹோம்ஒர்க் எடுத்திருக்கேன் பிரதர்னு என்கிட்ட வந்து காமிக்கணும்னு இல்லை. அடுத்தடுத்த மீட்டிங்கில், உங்களுடைய சகோதரிகள் வாலிபர்களுடைய மீட்டிங்கில் இதை நான் உண்மையிலே பிரதர் சொன்ன மாதிரி நான் உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணேன். ஒரு சைடில் எழுதிங்க, மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுவது அப்படின்னு எழுதிங்க. அந்த சைடில் என்ன எழுதிடணும் அப்படின்னா, நடுவில் ஒரு கோடு போட்டுங்க. நடுவில் ஒரு கோடு போட்டு அந்த பக்கத்தில் அருவருப்பு அப்படின்னு எழுதிடுங்க. மனுஷருக்கு முன்பாக மேன்மை, தேவனுக்கு முன்பாக அருவருப்பு. ஹெட்டிங் தெரியுதா? ஹெட்டிங் புரியுதா புரியலையா? நான் ஹிந்தி தானே பேசிட்டு இருக்கேன். ஹிந்தியா தமிழ்ல தானே, புரியுதா இல்லையா? மனுஷருக்குள்ளே மேன்மை அப்படின்னு எழுதிருங்க. 1 2 3 4 5 நீங்க மட்டும் எழுதுங்க. நிறைய நீங்க என்னென்னலாம் இருக்குன்னு எனக்கு தெரியாதெல்லாம் எனக்கு சொல்லிக் கொடுங்கிற. பிரதர் இதை விட்டுட்டீங்களா பிரதர், இதை விட்டுட்டீங்களா பிரதர், இது கூட மனுஷருக்குள்ளே மேன்மையா இருக்குன்னு சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் கற்றுக் கொடுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த சைடில் என்ன எழுதிருங்கன்னு கேட்டா, தேவனுக்கு முன்பாக என்னது அருவருப்பு அப்படின்னு. நான் இந்த மேல் சாதி உடையவன். என்ன சாதி? மனுஷருக்குள்ளே என்ன இருக்கணும் சொல்லுங்க. மனுஷருக்குள்ளே மேன்மையா என்னப்படுவது எது? உயர்ந்த ஜாதி. உயர்ந்த ஜாதி. நான் ஜாதி பேர்லாம் நான் சொல்ல வரல. சிலருடைய சிந்தையிலேயே இருக்கும், சிந்தையிலே இருக்கும்.
சிலருடைய சிந்தை, மைண்ட், அதான் சொன்னல, அந்த ஸ்பாஞ்ச் எதுல இருக்கு அப்படின்னா அந்த தண்ணிக்குள்ள கிடக்கு. நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், நான் அப்பம் விற்கிறேன்னு சொல்லிட்டு திருச்சபையில யாராவது மேங்கை கீங்கை பார்க்கறாங்க, அந்த ஊருக்கு போக மாட்டேன், அந்த தெருவுக்கு போக மாட்டேன், இன்னாரோட உட்கார மாட்டேன், சாப்பிட மாட்டேன், கை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு யாராவது இருந்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சொல்றேன், உங்களுடைய அப்பம் விற்குதல் ஜாக்கிரதை. நீங்கள் அபாத்திரவான்கள், ஜாக்கிரதை. கை வச்சிடாதீங்க, கை வச்சிடாதீங்க. அவன் கையை பிடிச்சலாம் நிப்பாட்ட மாட்டான். மைண்டு, உன்னுடைய மனதுல வந்து நான் மேஞ்சாதிக்காரன், அருவருப்பு பக்கத்தில் எழுதினோம், அருவருப்பு அப்படின்னு எழுது. வலிச்சு, அதான் சொன்னேன், வலிச்சு அடிக்கிறதுன்னு சொல்றது போல என்னன்னா என்ன செய்யறது சொல்லுங்க அப்போ? என்னது என்னது? புளிஞ்சணும். நான் பாவப்பட்ட ஜாதி, அவ்வளவுதான். ஏதேன் தோட்டத்திலிருந்து துரத்தப்பட்ட ஜாதி, அவ்வளவுதான். நம்மளுடைய ஆதி தாய் தகப்பன் அவ்வளவுதான் பாவம் செஞ்சாங்க, கீழ்ப்படியாத ஜாதி, துரத்தப்பட்ட ஜாதி, அவ்வளவுதான். இது என்ன மேன் ஜாதி கீழ் ஜாதி? மேன் மக்கள் கீழ் மக்கள். அவர்களெல்லாம் மனம் என்ன ஆகல அப்படின்னா புதிதாயிருக்கணும். அப்படியே புதிதாக்கப்பட்டாங்கன்னு வச்சுங்களேன், அவங்க பார்ப்பாங்க அப்படியே கீழ்த்தட்டில் இருப்பாங்க. கீழே உள்ள ஜனங்களோடு கூட அசோசியேட் ஆயிருப்பாங்க. இயேசு கிறிஸ்து வானாதி வானவர் தேவனோடு கூட பரலோகத்தில் இருந்தவர் எங்க இருந்தார் அப்படின்னா மீனவர்களோட, படிப்பறிவில்லாத மீனவர்களோடு கூட என்ன செஞ்சுக்கிட்டார் அப்படின்னா அவர்களோடு கூட இருந்தார் பாருங்க, ஃபெலோஷிப் பண்ணார் பாருங்க. தட் இஸ் க்ளோரி, அதான் மகிமை. மனம் புதிதாக்கப்பட்டது. அருவருப்பு அல்லது மனுஷருக்குள்ளே மேன்மையாய் எண்ணப்படுவது. சகோதரிகள்லாம், நான் சிவந்த மேனி மாத்திரம் அல்ல, கொள்ளை அழகு, அதை சேர்த்து எழுதிங்க. எப்படி? நான் சிவப்பு நிறம் மாத்திரம் அல்ல, பக்கத்தில் ஒரு கமா போட்டு என்ன, கொள்ளை அழகு, கொள்ளை அழகு அப்படின்னு பக்கத்தில் எழுதி வச்சுங்க. மகா அருவருப்பு அப்படின்னு எழுதி வச்சு. ஏன் பிரதர் சிவப்பா இருக்கக்கூடாதா, அழகா இருக்கக்கூடாதா? அழகா உள்ளதையும் கர்த்தர் தான் படைச்சார். அழகு பிரச்சனை இல்லை, சிவந்த மேனி பிரச்சனை இல்லை, அழகு பிரச்சனை இல்லை. பிரச்சனை என்னன்னா திமிரு தண்டமா இருக்கிறது தான் பிரச்சனை. தன்னுடைய அழகு நிமித்தமாய் ஆணவமாய் இருக்கிறதும், அடுத்தவர்களை அற்பமாய் இருக்கிறதும், மிதக்கிறதும், அதான் பிரச்சனை. அருவருப்பு. தேவன் எப்படி பார்க்கிறாருன்னு அருவருப்பு. லூசிஃபரை நினைச்சுக்கணும். தன்னுடைய அழகினால் அவனுடைய இருதயம் மேட்டிமை ஆயிற்று, அவனுடைய ஞானத்தினால் அவனுடைய இருதயம் மேட்டிமை ஆயிற்று, அவனுடைய செல்வத்தினால் அவனுடைய இருதயம் மேட்டிமை ஆயிற்று. 3 சொல்லப்பட்டிருக்கு. அவனுடைய ஞானம், அவனுடைய செல்வம், அவனுடைய வியாபாரம், அவனுடைய அழகு, அவனுடைய இருதயம் மேட்டிமை ஆயிற்று. போச்சு, தேவன் ஆகாதவனிட்டு தள்ளி விட்டார். அழகு பிரச்சனை இல்லை. பாருங்க, மத்தேயு நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 11. கீழே நான் வாசிக்கிறோம் 22ஆம் வசனம். நான் வாசிக்கிறது ரைட்டான்னு பாருங்க, நான் தவறா வாசிக்கிறேன் ரைட்டா வாசிக்கிறேன்னு பாருங்க. 22ஆம் வசனம், அழகுள்ள ஸ்திரீ அப்படின்னு படிக்கிறேன். ரைட்டா சிஸ்டர்ஸ், நீங்க தான் சொல்லணும். நீதிமொழிகள் 11:22. அழகுள்ள ஸ்திரீ பன்றியின் மூக்கில் உள்ள பொன் மூக்குத்திக்கு சமானம் அப்படின்னு நான் வாசிக்கிறேன். நான் ரைட்டா வாசிச்சேனா தப்பா வாசிச்சேனா? எப்படி போட்டிருக்கு? அப்ப அழகுள்ள ஸ்திரீயை பத்தி சொல்லல. என்ன போட்டிருக்கு? மதிகேடாய், அகங்காரமாய், கர்வமாய், அகங்காரத்துடன் கர்வத்துடன் மதிகேடாய் நடக்கிற அழகுள்ள ஸ்திரீ என்னவா? பன்றியின் என்னது? மூக்குல. பன்றி என்ன குத்தி இருக்கு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். பன்றி என்ன குத்தி இருக்கு? மூக்குத்தி குத்தி இருக்கு. அது என்ன மூக்குத்தி?
பொன் மூக்குத்தி. போய் திருச்சி சிங்காரத்தோப்பு போயிருக்கு பாருங்க. அது சிங்காரத்தோப்பு போய் லிஃப்ட்ல ஏறி அவங்க உள்ளவங்கள்ட்ட கேக்குது. என்ன கேக்குது? பொன் மூக்குத்தி. என்ன மேடம் அப்படின்னா, மூக்குத்தி நல்ல டால் அடிக்கிற மாதிரி. அப்படியா? 3rd floor. அப்படியே லிஃப்ட் போது பாருங்க. அது போயிட்டு நல்லா ஏற்கனவே குத்தியாச்சு, இப்போ போட்டு விட்டு பார்த்துட்டு நல்லா பார்த்துட்டு அப்படியே வரும் பொழுது அப்படியே மதிகேடாய் அகங்காரமாய் ஆணவமாய் அது போகுது. இப்போ தேவன் எப்படி பார்க்கிறார் சொல்லுங்க அப்போ? அதை எப்படி பார்க்கிறார்? மதிகேடாய் நடக்கிற ஸ்திரியை தேவன் எப்படி பார்க்கிறார்? அருவருப்பாய் பார்க்கிறார். பன்றியின் மூக்கில் உள்ள பொன் மூக்குத்திக்கு சமானம். சில வாலிபர்கள் எதை விட்டுறாங்க அப்படின்னா, ஸ்பிரிச்சுவாலிட்டியை விட்டுறாங்க. ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரிய கேர்ளா அப்படிங்கிறது, அதெல்லாம் எனக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா, நல்ல பொன்முக்குத்தி வேணும், பொன்முக்குத்தி வேணும், நல்ல டால் அடிக்கணும். காதுள்ளவர்கள் கேட்க கடவுள். நீங்க அழகா இருக்கிறது பிரச்சனை இல்லை. ஏன் பிரதர்? அப்ப நீங்க சுத்தி வளைச்சு கருப்பா இருக்கணும், கருப்பா அப்படி நல்ல அழகு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறீங்க, அவ்வளவுதானே? அதானே சொல்ல வரீங்க. யாராவது விரும்புவோமா? யாராவது விரும்புவோமா? உன் கண்ணுக்கு பிரியமானவளான்னு பாரு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேதம் உன் கண்ணுக்கு பிரியமானவளா, ஆனால் கண்ணுக்கு பிரியமானவளா இருந்து லட்சணமா இருந்து எல்லாம் அழகா இருக்கிறதெல்லாம் ரைட்டு. ஆனால் ஆவிக்குரியவர்களா இல்ல, ஸ்பிரிச்சுவலா இல்ல, தாழ்மையா இல்ல, மனத்தாழ்மையா இல்ல அப்படின்னா, ஆதியாம் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் ஏமாத்தி விட்டுரும். இப்படிப்பட்ட பொன் மூக்குத்தி, இப்படிப்பட்ட அழகுள்ள மதிகேடாய் நடக்கிற அந்த அழகு என்ன செஞ்சிரும் அப்படின்னா, முதல்ல இதை காமிக்கிற பாரு. ஆதியாகம புஸ்தகம் 14 வருஷமா யாக்கோபு என்ன செஞ்சிட்டார் அப்படின்னா, ரேச்சல் மேல, ராக்கேல் மேல ரொம்ப விருப்பமா இருந்தார். ஆதியாகம புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் படிங்க. 29:17. லேயாளுடைய கண்கள் கூச்ச பார்வையாய் இருந்தது, ராகேலோ ரூபவதியும் பார்வைக்கு அழகானவளுமாய் இருந்தாள். என்ன அழகு? பார்வைக்கு தான் அழகு. அவளுடைய ரூபவதி, அவளுடைய அழகு, அவளுடைய ரூபம் அழகு எல்லாம் பார்வைக்கு தான், வெளித்தோற்றத்துக்கு, ஃபார்ம் வெளித்தோற்றத்துக்கு தான் அவ அழகு. ஆனா உள்ளர என்ன அப்படின்னா அற்பமா என்றது. அவள் பொறாமை பாருங்க. 30:1 படிங்க. 30:1. ராகேல் தன் யாக்கோபுக்கு பிள்ளைகளை பெறாததை கண்டு தன் சகோதரியின் மேல் பொறாமை கொண்டு. போதும். உள்ளர என்ன இருக்கு? உள்ள பொறாமை இருக்கு. மேல 29:31. லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு. ஓகே, உடன் பிறந்த சகோதரி தான், ஆனால் உடன் பிறந்த சகோதரியின் மேல் அற்பமா என்றது. நான் உன்னோட அழகு அப்படின்னு, நான் உன்னோட அழகு. இருதயத்தில் பொறாமை, புருஷன்ட்ட கோபம். என்ன? 30:1 வாசிப்போம். 30:1. ராகேல் தான் யாக்கோபுக்கு பிள்ளைகளை பெறாததை கண்டு தன் சகோதரியின் மேல் பொறாமை கொண்டு யாக்கோபை நோக்கி, எனக்கு பிள்ளை கொடும், இல்லாவிட்டால் நான் சாகிறேன் என்றாள். அப்பா, புருஷனை நச்சரிக்கிறதும், கோபப்படுத்துறதும், எரிச்சல் ஊட்டுறதும், பொறாமை அடைகிறதும், அடுத்தவர்களை அற்பமா என்றதும். ஆனா வெளித்தோற்றத்தில் என்ன? ரூபவதி. அப்ப இதுதான் தேவன் இப்படி பார்க்கிறார். மதிகேடாய் நடக்கிற அழகுள்ள ஸ்திரீ பன்றியின் மூக்கில் உள்ள பொன் மூக்குத்திக்கு சமாதம். அப்ப நம்முடைய மனது என்ன ஆகணும்? புதிதாகணும். தேவனுக்கு முன்பாக எது மேன்மை? மனுஷருக்கு முன்பாக மேன்மை. தேவனுக்கு முன்பாக எது மேன்மை அப்படின்னா இங்க இருக்கு பாருங்க. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம். அது மனுஷருக்கு முன்பாக மேன்மை, இது தேவனுக்கு முன்பாக மேன்மை. எது? 1 பேதுரு 3ஆம் அதிகாரம்
1 பேதுரு 3ஆம் அதிகாரம் வசனத்தில் வாசிக்கிறோம். 4ஆம் வசனத்தில் ஒரு சகோதரி வாசிங்க பார்ப்போம். சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய ஓகே ஓகே. எது தேவனுடைய பார்வையில் மேன்மை அப்படின்னா அமைதலும் சாந்தம் உள்ள ஆவி. புருஷன்ட்ட எதிர்த்து நிற்காம இருக்கிறது, எதிர்த்து எதிர்த்து பேசுறது, தன்னுடைய ஸ்பிரிட்ல எதுக்கிறது, வார்த்தைக்கு வார்த்தை பேசுறது, அலட்சியம் பண்றது, அற்பமா என்றது, இதெல்லாம் தேவனுடைய பார்வையில் என்ன கிடையாது அப்படின்னா அலங்காரம் கிடையாது. எது தேவனுடைய பார்வையில் அலங்காரம், தேவனுடைய பார்வையில் வெளியேற பெற்றது அப்படின்னா இப்ப நம்மளுடைய மைண்ட் என்னவா இருக்கும் அப்படின்னா, மனம் எப்படி புதிதாகணும், மைண்ட் புதிதாகணும் அப்படின்னா, தகப்பனே நான் ரட்சிக்கப்படாது இருந்த நாட்கள்ல அழகுதான் காரியம்னு நினைச்சேன், புறம்பான அழகுதான் அழகு அப்படின்னு நினைச்சேன், அப்படி இல்லை, அது தப்பு. அமைதலும் சாந்தமுள்ள ஆவியினால்தான் தேவனுக்கு முன்பாக பெரிய விலையேற பெற்றதுங்கிறத இப்ப மைண்ட் எனக்கு விளங்கிச்சு. இனி மனம் புதிதாக்கப்பட்ட நான் என்னுடைய வாழ்க்கையில எதுல நான் கான்சென்ட்ரேட் பண்ணுவேன்னா இதுல நான் ஒர்க் அவுட் பண்ணுவேன். அவ்வளவுதான், இப்படிதான் வரணும். ஓகே, இன்னொரு காரியத்தை சொல்றேன். இது ஒரு நீங்க இப்படி எழுதணும். இந்த உலகத்தினுடைய பார்வையில் எதெல்லாம் அப்படின்னா காசு, பணம், பணம் 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 பணம். யாக்கோபு என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, ரட்சிக்கப்பட்டிருக்காருன்னு வச்சுங்களேன். யாக்கோபுக்கு ரட்சிப்பின் அனுபவம் இருக்கான்னு கேட்டால், பழைய ஏற்பாட்டில் ஒரு மனுஷன் எப்படி ரட்சிக்கப்பட்டு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்காரு பாருங்க. ஆதியாகம புஸ்தகம் 32ஆம் அதிகாரம். ஆதியாகம புஸ்தகம் 32ஆம் அதிகாரம். யாக்கோபு என்னவா மாறிட்டார் அப்படின்னா இஸ்ரவேலா மாறிட்டார். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம். ஆண்டவர் அவனை மாத்திட்டார். என்ன மாத்திட்டார் அப்படின்னா 28ஆம் வசனம், உன் பேர் இனி யாக்கோபு எண்ணப்படாமல் இஸ்ரவேல் எண்ணப்படும். அவனுடைய ராத்திரியில் அவனுடைய பாவத்தை எல்லாம் மன்னிச்சிட்டார், அவனை இஸ்ரவேலா மாத்திட்டார். தேவன் அவனை உடைச்சிட்டார், நொறுக்கிட்டார். அடுத்த மறுநாள் காலையில அவன் எழுந்து ஒப்புரவாகவும் செய்தான். தன் சகோதரனிடத்தில் மன்னிப்பு கேட்டான். இது எப்படி இருக்கு அப்படின்னா, இதை நான் இங்கேருந்து இப்போ இந்த புதிய உடன்படிக்கையினுடைய வெளிச்சத்தில் அவனை பார்க்கும் பொழுது, யாக்கோபு மனம் திரும்பிட்டானா? மனம் திரும்பிட்டான். யாக்கோபு தன்னுடைய பாவத்தை எல்லாம் அறிக்கை செய்து அவனுடைய வாழ்க்கையை மாறிடுச்சா? மாறிட்டான், இஸ்ரவேலாய் மாறிட்டான். சரி, தன்னுடைய சகோதரனிடத்தில் ஏமாத்தினதான ஏசாவினிடத்தில் ஒப்புரவாயிட்டானா? ஒப்புரவாயிட்டான். எல்லாம் கரெக்ட். ஆனா என்ன அப்படின்னா மனம் புதிதாகல. இதுதான் டேஞ்சர். சிலர் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, ஞானஸ்தானம் எடுத்திருந்திருப்பாங்க, இன்னும் சில ஒப்புரவாகுதலின் கிரியைகள் எல்லாம் கூட செஞ்சிருந்திருப்பாங்க. ஆனால் மனம் புதிதாக இருக்காது. அது என்ன மனம் புதிதாகுது அப்படின்னா, அவனுடைய மனம், நான் ஏற்கனவே சொன்னது போல, கிட்டத்தட்ட இத்தனை வயசு வரைக்கும் பணம் 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 பணம். தன்னுடைய மாமனார் வீட்டில் 20 வருஷமா இருந்து எப்படி எல்லாம் மணி மேக்கிங், எப்படி தன் மந்தைய பிஸ்னஸ் எப்படி நல்லா செய்யணுங்கிறதுக்கு எதில் போட்டா எதை போட்டா எதை போட்டா எதை போட்டா எதை போட்டா எப்படி வரும் அப்படிங்கிறது எல்லாம் மைண்ட் ஃபுல்லா. இப்ப அதே மனது உடையவனாய் இப்ப என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, கர்த்தர் சொல்றார், பெத்தேலுக்கு போன்னு சொன்னார். ஓ மாமனாருடைய வீட்டில் இருந்தது போதும், 20 வருஷமா நீ இருந்துட்ட, நான் காமிக்கிற இடத்துக்கு போ, பெத்தேலுக்கு போன்னு சொன்னார். ஓகே, இங்கேருந்து கிளம்பி போறார். மாமனார் வீட்டில் இருந்து தன்னுடைய 2 மனைவிகள், வேலைக்காரிகள், பிள்ளைகள், தன்னுடைய எல்லா பரிவாரங்களோடு கூட இப்ப என்ன செய்யறார் அப்படின்னா பெத்தேலுக்கு போறார். போயிட்டே வர வழியில என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, சுக்கோத் அப்படின்னு ஒரு பகுதி வருது. நல்ல இத மாதிரி நல்ல நீர்வளம் பொருந்தினதான ஒரு பகுதி, நல்ல பச்சை, நல்ல தண்ணி. மனது என்ன மனது? ரட்சிக்கப்படாததுக்கு முன்னால் அவருடைய மைண்ட் எப்படி இருந்துச்சு சொல்லுங்க. எதுல போட்டா எது வரும், எதுல போட்டா எது வருங்கிறதெல்லாம் தெரியும். நல்ல பிரெயின், எப்படி காசாக்கணும், எப்படி பிசினஸ் பண்ணணும், நல்ல மைண்ட் இருந்ததுனால இப்ப கர்த்தர் என்ன, அதான் டேஞ்சர். யாக்கோபு இஸ்ரவேலா மாறிட்டாரா? மாறிட்டார். சகோதரனிடத்தில் ஒப்புரவானாரா? ஒப்புரவாயிட்டார். ஆனா மனம் என்ன ஆகலன்னா புதிதாகும்.
போ பெத்தேலுக்கு அப்படின்னா, இடையில வந்து இந்த பகுதி வந்துட்டார். சுக்கோத் பார்த்த உடனே செட்டில்டு. அப்ப என்னுடைய ஆடு மாடு மந்தைக்கு இந்த சுக்கோத் ரொம்ப நல்லா இருக்கு, பக்கத்தில் காவிரியார் இருக்கு, நல்ல நீர்வளம் பொருந்து நல்ல பச்சையா இருக்கு, நல்ல பிசினஸ் பண்ணிட்டு இங்கேயே உட்காந்துடலாம். பெத்தேலில் போய் நீ தொழுதுகொள் அப்படின்னு சொன்னா, சுக்கோத்தில் ஒரு பலிபீடம் கட்டி இங்கே தேவனை தொழுதுகொள்ளான்னு உட்காண்டான். எத்தனை வருஷம் தங்கியிருந்தான்? 10 வருஷம் தங்கியிருந்தான். 10 வருஷத்தில் இருக்கும் பொழுது அவனுடைய மகள் தீனால் அப்படிங்கிற பொண்ணு அந்த தேசத்தில் உள்ள பெண்களோடெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ். டாடி ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறேன், டாடி ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறேன், மம்மி ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறேன். ஃப்ரெண்டு 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 தேசத்தினுடைய பெண்களை சுற்றி பார்க்கணும். அங்கே போகணும், ஷாப்பிங் மால் போகணும், அங்கே போகணும், இங்கே போகணும், இந்த மாலுக்கு போகணும், அந்த மாலுக்கு போகணும், ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகணும். ரைட். சீகேம் அப்படிங்கிற ஒரு கயவன் ஒரு மிட்டா மிராசுதாரோட போய் பார்த்துட்டான். இது ஏன்னா அந்த பொண்ணு புதுசாக இருக்கு, இந்த பொண்ணு ஊருக்கு புதுசாக இருக்குன்னு பார்த்துட்டான், கடத்திட்டே போயிட்டான். நிறையாச்சு, கடத்திட்டான், தீட்டுப்படுத்திட்டான், தான் வீட்டில் வச்சுக்கிட்டு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்ட்டான். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அவனுடைய சகோதரர்கள் 2 பேர் சிமியோன் லேவி வீடு புந்து வெட்டிவிட்டானுங்க எல்லாம். அப்படியே பாருங்க, நீங்க பைபிள் மாதிரி பார்க்காம இப்படி பாருங்களேன். தான் சகோதரி ஒருத்தன் கடத்தினா 2 அண்ணன் தம்பி 2 பேர் போறானுங்க, போட்டு வீடு பூந்து எல்லாம் வெட்டி பிடிச்சி சாத்துறானுங்க. இப்ப எப்படி இருக்கும்? இப்ப ஏன் சொல்லுங்க, கர்த்தர் எங்க போக சொன்னார்? பெத்தேல். இவர் எங்க உட்காந்துக்கிட்டார்? சுக்கோத். ஏண்டா சுக்கோத் அப்படின்னா பணம், பிசினஸ், கர்த்தருடைய சித்தம். அதெல்லாம் இல்ல. அடி அடி உழு. இப்ப ஆதியாகமம் 35. நல்ல காட், நல்ல தேவன், நாம் ஆராதிக்கிற தேவன் பாருங்க, மறுபடியும் ஒண்ணுமே சொல்லல. ஏண்டா நான் பெத்தேலுக்கு போகாம சுக்கோத்துல உட்கார்ந்து நான் ஆண்டவர் கேட்கவே இல்லை. என்ன உடைஞ்சு நொறுங்கிட்டாரு. இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா 35 அதிகாரம் 1 வசனம், தேவன் யாக்கோபை நோக்கி, ஆதியாகமம் 35:1, எழுந்து பெத்தேலுக்கு போ, அங்கே குடியிரு. அவ்வளவுதான். எழுந்திருச்சு. ரைட்டு, எழுந்துச்சு. நீ பார்த்துக்க, மிச்சம் மீதியில் நான் பார்த்துக்கிறேன். எழுந்துச்சு போயிடு, அங்க போய் குடியிரு. அப்பொழுது யாக்கோபு தன் வீட்டாரையும் தன்னோடு கூட இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி, உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், உங்களை வஸ்திரங்கள் எல்லாம் என்ன செய்யுங்கள். ஏன் அப்படின்னா, இப்ப இந்த ட்ரெஸ் எல்லாம் என்ன அப்படின்னா, யாக்கோபு பெற்ற பிள்ளைகளுடைய, யாக்கோபுடைய மனைவிமார்களுடைய ட்ரெஸ் எல்லாம் என்ன ட்ரெஸ் அப்படின்னா, எல்லாம் சுக்கோத் ஸ்டைல். இது என்னங்க புடவை? இது என்ன புடவை டிசைனா? சுக்கோத் ஸ்டைல், சுக்கோத் டிசைன். ஒரு புருஷனா இது என்ன டிசைன், இது என்ன வஸ்திரம்? இது தலைவர் எங்க இருப்பாருன்னா வயக்காட்டுல இருப்பார். ஆடு மாடு மந்த, ஆடு மாடு மந்த, ஆடு மாடு மந்த. இவன் இங்கே போட ஆளுக்கு வஸ்திரத்துல கேட்கறதுக்கு ஒரு நேரம் கிடையாது. இது என்ன ட்ரெஸ்? இது இதான் ட்ரெஸ்ஸா? இதான் ட்ரெஸ் போற லட்சணமா? இதெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு? இதெல்லாம் எப்படி கேட்க முடியும்? இதுக்கெல்லாம் யார் பொறுப்பெடுக்கிறது? தீனால் கடத்தப்பட்டதுக்கு, தீனால் அழிஞ்சதுக்கு யார் பொறுப்பு எடுக்கணும்னா யாக்கோபு தான் பொறுப்பு எடுக்கணும். கர்த்தர் பேசிட்டா, போடான்ட்டாரு, போ அப்படின்னா. இன்னைக்கு மகன் தீட்டுப்பட்டான், 2 பேர் வீடு பூந்து வெட்டான் அப்படின்னா யார் பொறுப்பு? அப்படின்னா முகத்தை புளியில வச்சுட்டான். தப்பு பண்ணிட்டான் ஆண்டவரே, தப்பு பண்ணிட்டேன், நான் ரட்சிக்கப்பட்டனே ஒழிய, இஸ்ரவேலா மாறினேனே ஒழிய, இதை விட்டேன் அதை விட்டேன் இதை விட்டேன்னு என் மனம் புதிதாக விட்டுட்டுச்சு. என் மனம் இன்னும் காசு காசு காசு, பணம் பணம் பணம். காதுள்ளோன்னு கேட்க கடவன். சில எல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. அதை விட்டேன் இதை விட்டேன் அதை விட்டேன்லாம் விட்டுருவாங்க. இதை விட்டுருக்கேன் அதை விட்டுருக்கேன் எல்லாம் யாக்கோபு மாதிரி. எல்லாரும் இதை விட்டேன் ஞானசாரெல்லாம் எடுத்துட்டேன், அதை விட்டேன். மைண்ட் ஃபுல்லா மணி. ரிசல்ட் என்ன அப்படின்னா ஃபேமிலி அடிபட்டுருச்சு. எழுந்து போயிட்டான். உங்களை உங்கள் வஸ்திரத்திலாம் என்ன இருக்கு அப்படின்னா, இன்னும் வேதத்தில் போட்டிருக்கு, இந்த காதுல போட்டிருக்கிறதான இந்த ஜில்கான் புல்கான் வேலையில எல்லாம் கூட என்ன இருக்கு அப்படின்னா இது இருக்கு. எது?
அந்த விக்கிரகத்தினுடைய சுருவங்கள் இருக்கு. இதுல சுருவங்கள், இந்த ட்ரெஸ்ல எல்லாம் சுருவம், அந்த தேசத்தினுடைய அந்த சுருவங்கள், இந்த காதல் அணிகள், அதுல எல்லாம் இந்த சுருவங்கள் எல்லாம் விக்கிரகம். 3, நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம் வாருங்கள், எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் என் விண்ணப்பத்துக்கு அருள் செய்த தேவனுக்கு போய் அங்க நான் செய்வோம். அப்ப 4ஆம் வசனம், அவர்கள் தங்கள் கையில் இருந்த எல்லா அந்நிய தெய்வங்களையும், பாருங்களேன், தங்கள் கையில் இருந்த எல்லா ஒரு தேவனுடைய பிள்ளை, ஒரு யாக்கோபனுடைய வீட்டார், எல்லா அந்நிய தெய்வங்களையும், இதெல்லாம் எங்கிருந்து வந்த அந்நிய தெய்வங்கள்? சுக்கோத். தங்கள் காதணிகளையும் தங்களுடைய ட்ரெஸ், தங்களுடைய எல்லாத்தையும், யாக்கோபு அவைகளை சீக்கியம் ஊர் அருகே இருந்த ஒரு கர்வாலி மரத்தின் கீழே புதைத்து போட்டான். அவ்வளவுதான், விக்கிரகம் நீங்கினுச்சு, மனம் திரும்பினாங்க. இப்ப 5ஆம் வசனம், பின்பு பிரயாணம் புறப்பட்டார்கள். அவர்களை சுற்றிலும் இருந்த பட்டணத்தாருக்கு தேவனாலே பயங்கரம் உண்டானதினால் அவர்கள் யாக்கோபின் குமாரரை பின்தொடராதிருந்தார்கள். பிரைஸ் தி லார்ட். தேவன் எப்படி பயங்கரத்தை கொடுத்தாருன்னு தெரியல, ஒரு இடி மின்னலை கொடுத்தாரான்னு தெரியல, ஒரு அக்கினி, வானத்திலிருந்து அக்கினி வந்து இறங்கிச்சான்னு தெரியல. ஊராரெல்லாம் ஒரு சின்ன கூட்டம், 40, 60, 70 பேர் இருக்கிற ஒரு கூட்டம் வீடு பூந்து வெட்டிவிட்டானுங்கடா நம்ம ஜாதிக்காரன்லாம், எல்லாம் ஒன்னா சேர்ந்து அவங்கள அழிச்சணும்னு கிளம்புனாங்க. பின்தொடர முடியல. நிச்சயம் அதாவது ஒரு இடி, ஒரு மின்னல், ஒரு நெருப்பு வானத்திலிருந்து வந்திருந்திருக்கும். தேவனாலே பயங்கரம் உண்டானதுன்னா எல்லாம் ஓடி போயிட்டாங்க, போய் சேர்ந்துட்டான், தப்பிச்சிட்டான். ஸோ ஏன் இந்த அழிவு, ஏன் இந்த குடும்பத்தில் இப்படி ஒரு அழிவு நடக்குது அப்படின்னா, மனம் புதிதாகல. ரட்சிக்கப்பட்ட யாக்கோபு, இஸ்ரவேலாய் மாறின யாக்கோபு மனம் புதிதாகதனால் தன் மகளை கொடுத்துட்டான். அவ எவ்வளவு முக்கியம் பாருங்க, நம்மளுடைய மனம் புதிதாகுதல். எதுல போற்ற வேண்டாம் அப்படின்னா, ஏன்னா கடந்த நாட்களில் ரட்சிக்கப்படாத நாட்களில் பணம் பணம் பணம், பிஸ்னஸ் 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 போட்டது. ஓகே, நமக்கு தெரியும், நேரம் ஆகிறதுனால சீக்கிரமா முடிக்கிறேன். சகேயு, புதிய ஏற்பாட்டில் சகேயு, மணி 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 மணி, ஐஸ்வர்யவான், எல்லாருடைய வாயிலையும் விழுந்தவன், எல்லாருடைய பணத்தையும் அதில் போட்டு இன்னைக்கு பங்களா கட்டியிருக்கான் பாரு. இந்த மனுஷன், இந்த திருடன், இந்த அக்கிரமக்காரன் வீட்டுக்கு இவரும் போறாரு பாரு அப்படிங்கிற அளவுக்கு சொல்லுகிற அளவுக்கு சகேயு ஒரு கொள்ளைக்காரனா இருந்தான், கொள்ளையடிச்சவனா இருந்தான், அநியாயம் பண்ணவனா இருந்தான். அவன் மனம் புதிதானது. என்ன செஞ்சான் இப்ப சொல்லுங்க? மனம் புதிதாக்கப்பட்டவன். ஒண்ணுக்கு 4 எடுத்து கொடுத்துட்டான் பாரு, எல்லாம் தூக்கி எறிஞ்சான் பாரு. அப்ப அதனுடைய ஈர்ப்பு பணத்து மேல உள்ள, தேவனை பார்த்துட்டான். தேவரீர் நீரே எனக்கு பசும் பொன்னும், நீரே எனக்கு சொக்க வெள்ளி, இந்த காசு பணம் எனக்கு இல்லை, தூக்கி எறிய. மனம் புதிதாக்கப்பட்டவர்களுடைய ஒரு அடையாளம் என்ன அப்படின்னா, காசு பணம், இந்த உலகத்தினுடைய ஆஸ்தி, இந்த சொத்து பத்து உங்களுக்கு என்னவா இருக்கக்கூடாது அப்படின்னா, உங்களுக்கு புழுதியில் இருக்கணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சொல்லுகிறேன், ஒரு மனம் புதிதாக்கப்பட்டவனுடைய ஒரு உத்தம சீஷனுடைய ஒரு அடையாளம் அப்படின்னா, இந்த உலகத்தினுடைய வஸ்துக்கள், இந்த உலக பொருள், ஆஸ்தி, வீடு, உடைமைகள், காசு பணம், காரு, 2 வீலர், நகை, எல்லாம் என்ன அப்படின்னா குப்பை தொட்டி, டஸ்ட், புழுதி, அவ்வளவுதான். அந்த புழுதிக்காகவும் அந்த குப்பைக்காகவும் நாம் என்ன செஞ்சிட்டு இருக்க கூடாது அப்படின்னா, ஓகே லீவ் இட், குப்பை. அவன் தான் மனம் புதிதாக்கப்பட்டவன். அப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தர் ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறார். யோபு 22, யோபுவின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம், யோபுவின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், நீ சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர். இந்த பகுதியில் நாம் சகேயு யோசிக்கலாம். சகேயு சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினான், அவன் திரும்ப கட்டப்பட்டான். அக்கிரமத்தை, அநியாயத்தை தமது கூடாரத்துக்கு அவன் தூரமாக்கினான். அவன் புழுதியை போல், மண்ணையும் தூசையும் தூளையும் போல் எதை தூக்கி எறிந்தான் என்றால், பொன்னையும் ஓப்பீரின் தங்கத்தையும் தூக்கி எறிந்தான். அப்பொழுது சர்வ வல்லவர் தாமே சகேயுக்கு
பசும்பொன்னும் சொக்க வெள்ளியுமா இருந்தார். ஆமென். நமக்கு இது பசும்பொன், எது நமக்கு சொக்க வெள்ளி, எது ஓப்பீரின் தங்கம் அப்படின்னா லார்ட் ஜீசஸ். அவ்வளோதான். காசு பணம்லாம் கிடையாது. அதெல்லாம் எங்க அப்படின்னா புழுதி, அதெல்லாம் டஸ்ட். ஓகே, இது ஒரு இந்த மைண்டு சிலருக்கு அதில் இருக்கும், சிலருக்கு செக்ஸில் இருக்கும், சிலருக்கு மைண்டில் இருக்கும், சிலருக்கு கணத்தில் இருக்கும். ஒரே ஒரு வார்த்தை, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8ஆம் அதிகாரம். ஒரு மனுஷன் அவன் ரட்சிக்கப்படாதற்கு முன்னதாக ஒரு மந்திரவாதி, சீமோன் என்ப ஒரு மந்திரவாதி, அவனுடைய மைண்ட் எதில் இருந்துச்சு அப்படின்னா பெரிய சக்தி, நான் தான் பெரிய ஆள். 9ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். சீமோன் என்னும் ஒரு பேர் கொண்ட ஒரு மனுஷன் அந்த பட்டணத்தில் மாயவித்தைக்காரனாக இருந்து தன்னை ஒரு பெரியவன் என்று சொல்லி, ஐ எம் கிரேட், நான் பெரிய ஆளா இருக்கணும். பாருங்க, இதுதான் பிரச்சனையே. ஒன்று காசு பணம், ஒன்று கனம், நான் ஒரு பெரிய ஆளா இருக்கணும். இன்னொன்று என்ன அப்படின்னா அழகு, ஐஸ்வர்யம், செக்ஸு, தன்னை ஒரு பெரியவன் என்று சொல்லி பிரமிக்க. 10ஆம் வசனம், தேவனுடைய பெரிதான சக்தி இவன் தான் எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த மனுஷன் என்ன செஞ்சிட்டான் அப்படின்னா ரட்சிக்கப்பட்டான். இவனும் ரட்சிக்கப்பட்டான். பிலிப்பு கொண்டு தேவன் நடப்பித்த அற்புதங்களை எல்லாம் பார்த்துட்டு மனம் திரும்பி நம்மளோட ஒரு பெரிய சக்தியா இருக்கேன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிட்டான் அப்படின்னா எதை விட்டு விட்டான் அப்படின்னா அந்த மேஜிக் இண்டஸ்ட்ரியை, மேஜிக் தொழிலை விட்டுட்டான். மேஜிக் தொழிலை விட்டுட்டான், அவ்வளவுதான். பிலிப்புவால என்ன செய்ய முடியலன்னு நிதானிக்க தெரியல, ஞானஸ்தானமும் கொடுத்துட்டார். பிலிப்புவால் எதை பார்த்துட்டு ஞானஸ்தானம் கொடுத்துட்டார் அப்படின்னா மேஜிக் வித்தைகள் எல்லாம் நிப்பாட்டிட்டு இயேசுவின் பேரை நான் விசுவாசிக்கிறேன்னு சொன்ன உடனே ஒரு ஞானஸ்தானமும் கொடுத்துட்டார். ஆனால் கடைசியில் பார்த்தா அவன் உள்ளார என்ன இருந்திருக்கு அப்படின்னா அங்கே நான் பெரியவனாக காமிச்சேன், இப்போ எங்க சபைக்கு நான் என்னவா இருக்கணும் அப்படின்னா நான் பெரிய ஆளாக இருக்கணும். ஏற்கனவே பெரிய ஆளாக இருந்தேன், இங்கேயும் நான் பெரிய ஆளாக இருக்கணும். நான் ஒரு பெரிய ஆளை முக்கியமாக இருக்கணும், முதன்மையாக இருக்கணும். நான் ஏற்கனவே ஒரு பெரிய அந்தஸ்துல இருந்தேன், ஜனங்கள்லாம் என்னை பிரமிக்கத்தக்கதாக இருந்தாங்க. அதே கனத்தோடு நான் இங்கே வரணும், அதே கனம் இருக்கணும், அதே மதிப்பு இருக்கணும். என் கையில் காசு பணம்லாம் அவ்வளோ இருக்கு, கட்டா சம்பாதிச்ச பணம் அவ்வளோ சம்பாதிச்சு வச்சிருக்கேன், அதெல்லாம் பணம்லாம் இருக்கு. இங்கேயும் எனக்கு ஒரு கனம் வேணும் அப்படின்னு பணத்தை தூக்கிட்டு ஐயா எனக்கு பரிசுத்தா வேண்டாம், கரெக்டா? நான் யார் மேல கை வைக்கிறேனோ அவனுக்கு என்ன கொடுக்கணும்? நான் பீட்டர் வேலைக்கு ஆகுமா? என்ன சொல்றாரு பாருங்க, 20ஆம் வசனம் 8:20, தேவனுடைய வரத்தை பரிசுத்த ஆவியான பணத்தினாலே சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று நினைத்தபடினால் உன்னுடைய பணம் உன்னோட என்ன ஆகுது? நாசமாய் போக கடவுது. உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையா இல்லை, இந்த விஷயத்தில் உனக்கு பங்கு இல்லை, பாகம் இல்லை. நீ துர்க்குணத்தை விட்டு நீ மனம் திரும்பு. கீழே 23, நீ கசப்பான பிச்சில் இருக்கிற, நீ பாவ கட்டில் அகப்பட்டிருக்க. அப்ப மனம் என்ன ஆகல அப்படின்னா புதிதாகல. அருமையானவர்களே, எப்படி மனம் புதிதாகணும்? நான் முற்காலத்தில் நான் பெரியவனாக இருக்கணுங்கிற சிந்தை இருந்துச்சு. நான் மனம் திரும்பி ஆண்டவர் என்னை ரட்சித்தார். ஆண்டவரே, நான் தாழ்ந்த இடத்துல போய் உட்கார்ந்துட்டோம், நான் தாழ்ந்த இடத்துல போய் உட்காரணும். தாழ்ந்த இடத்துல நீ அழைக்கப்பட்டிருக்கும் பொழுது, நீ சபைக்கு வரும் பொழுது ஆண்டவர் உன்னை அழைச்சிருக்காரா, கர்த்தர் உன்னை ரட்சித்தாரா, நீ போய் எங்க போய் உட்காந்து? தாழ்ந்த இடத்தில், ஆங்கில கடைசி இடத்துல போய் உட்காந்துக்க. உன்னை பெரியவனா காண்பிக்காத. இதை மனம் புதிதாகுதல், தேவனுடைய சிந்தை அறியறது, இப்படிப்பட்ட பகுதிகள் எல்லாம். கர்த்தர் தாமே நம்மளுடைய மனதை பரிசுத்த ஆவியானவரை கொண்டு புதிதாக்குவாராக. வேத வார்த்தைகளை தான் தெரியும். தேவர் எதிர்பார்க்கிறார் அப்படின்னா தாழ்மையா இருக்குன்னு சொல்ல விரும்புகிறார். அந்த வார்த்தையோட முடிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம். தேவனுக்கு தெரியுது பாருங்க, லூக்கா 14:7, ஒரு விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் முதன்மையான இடத்தை தெரிந்து கொள்கிறதை அவர் பார்த்து, ஒரு விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் உட்கார்ற இடத்தை பார்க்கிறார் பாருங்க ஜீசஸ்.
தெரிந்து கொண்டதை அவர் பார்த்து நாம் எங்கே போய் உட்கார்றோங்கிறதெல்லாம் தேவன் பார்க்குறார் பாரு. முதன்மையான இடத்துல உட்கார்றோமா, இல்லை கடைசியில் போய் உட்கார்றோமா? ஆண்டவர் சொல்கிறார், நீ ஒரு அழைக்கப்பட்டிருக்கும் பொழுது பந்தியில் முதன்மையான இடத்தில் உட்காராத. இதுதான் தேவனுடைய சிந்தை. 9ஆம் வசனம், உன்னை அழைத்தவன் உன்னிடத்தில் வந்து அவருக்கு இடம் கொடு, நீ வெட்கத்தோட தாழ்ந்த இடத்திற்கு போக வேண்டியதா இருக்கும். நீ அழைக்கப்பட்டிருக்கும் பொழுது போய் எந்த இடத்துல உட்காரு? தாழ்ந்த இடத்தில் தமிழ்ல போட்டிருக்கு, ஆங்கில வேதாந்தத்தில் லாஸ்ட் பிளேஸ், கடைசியில போய் உட்காரு. அப்பொழுது உன்னை அழைத்தவன் வந்து சிநேகிதனே உயர்ந்த இடத்தில் வாரும் என்று சொல்லும் பொழுது உம்முடனே பந்தி இருக்கிறவர்களுக்கு முன்பாக உனக்கு கனம் உண்டாகும். இந்த வார்த்தையை நான் திருமணமாகி 39 வருஷத்துக்கு முன்னால, 30 எத்தனை வருஷம் அதுவும் எனக்கு கரெக்டாக புரியல, ஒய்ஃப்ட்டு தான் கேட்க வேண்டியது. 39 வருஷத்துக்கு முன்னால லூக்கா 14 எனக்கு எப்படி வெளிச்சமாக வந்துச்சுன்னு சொல்கிறேன். இதோட முடிக்கிறேன். நீ அழைக்கப்பட்டிருக்கும் பொழுது போய் கடைசி இடத்துல தாழ்ந்த இடத்தில் உட்காருங்கிறப்ப என்னுடைய மனைவியினுடைய வீட்டாருக்கு என்னுடைய மனைவியினுடைய வீட்டாருக்கு நான் எத்தனாவது மருமகன் அப்படின்னா, நான் 3ஆவது மருமகன். நம்பர் 1 மருமகன், நம்பர் 2 மருமகன், நம்பர் 3ஆவது மருமகன். ஆண்டவர் சொன்னார், நீ உள்ளார நுழையும் பொழுதே நீ எப்படி இருக்கணும் அப்படின்னா, எந்த இடத்துல போய் உட்காந்துக்கணும் சொல்லுங்க அப்போ. நீ ஒரு வீட்டுக்குள், சில பேர்லாம் பார்த்துட்டு இருக்காங்க, சில மருமகள்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. என் வாழ்க்கையில் உங்களுக்கு பார்த்ததை சொல்கிறேன், எனக்கு கற்றுக் கொடுத்ததை சொல்கிறேன். நீ மருமவனா ஒரு வீட்டுக்குள்ளார போகிற அப்படின்னா, நீ நம்பர் 3ஆவது மருமவனா ஆர்டரா ரைட்டு. சில வகையில் நாம் என்னவா இருக்கலாம், முதல்ல உள்ளவரோட, இல்லை 2ஆவது உள்ளவரோட, இல்லை 4ஆவது உள்ளவரோட, ஏதோ ஒரு வகையில் நாம் என்னவா இருக்கலாம். சில விஷயங்களில் உலக பிரகாரமான ரீதியில் ஒரு படிப்புலையோ அல்லது வேலையிலையோ இல்லை கவர்மெண்ட் சம்பளத்திலையோ நம்ம என்னவா இருக்கலாம் அப்படின்னா, கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். அப்படி போகும்பொழுது 39 வருஷமா என்னுடைய சகல பாடிகள் எல்லாருக்கும் நான் தான் கீழே இருப்பேன் ஆல்வேஸ். என்னோட கூட அவங்க 39 வருஷமா என்னோட இனிமையா என்னோட பழகுவாங்க. ஏன் அப்படின்னா, நான் எந்த இடத்துல இருக்கிறதுனால, நான் தான் தாழ்ந்த இடத்துல, நான் தான் கடைசி, அவங்க தான் மேல. அது தம்பி அப்படின்னு சொன்ன நினைச்சேன். ஆமாண்ணே சொல்லுங்க. எல்லாத்துக்கும் கீழே போயிடணும். சிலர்லாம் இருக்காங்க, சில சகோதரிகள்லாம் அப்படி பார்த்துட்டே இருக்காங்க, என்ன சொல்ல போறீங்க அப்படின்னு, என்ன சொல்ல போறீங்க அப்படின்னு. இன்னொரு நாளில் சொல்லுவேன், இன்னொரு நாளில் விளக்கமா சொல்லுவேன், நிறைய சொல்ல வேண்டியது இருக்கு. ஒரு வீட்டுக்குள்ள ஒரு போகும்பொழுதும் அப்படி இருக்கணும். எப்போ பார்த்தாலும் இந்த வசனத்தை போய் நீ ஒரு சோறு போய் திங்க போகிற இடத்துல போய் கடைசியில் உட்காந்துக்கண்ணா, நான் தான் கடைசியில் உட்காந்துட்டு இருக்கேனே நான் தான் அப்படின்னு எப்போ பார்த்தாலும் அதையே எடுத்துக்கிறது. கல்யாண வீட்டுக்கு அழைக்கும் பொழுது போய் நீ போய் உட்காந்து கடைசி வீட்டில் என்ன நான் தான் கடைசியாக தின்னுட்டு இருக்கேன்லாம் சொல்லிட்டு இருக்காதீங்க. 1000 காரியங்கள் இருக்கு லைஃப்பில். நான் சொல்கிறது போல் திஸ் 39 வருஷத்துக்கு முன்னாடி காட் லைட். உள்ளார நுழையும் பொழுது தாழ்ந்த இடத்துல உட்கார். உன் மேலே யாரும் என்ன வந்துடக்கூடாது அப்படின்னு பொறாமை வந்துடக்கூடாது. உன்னை கொண்டு யாரும் என்ன செஞ்சிடக்கூடாதுன்னா பொறாமைப்படுற அளவுக்கு, கண் போடுற அளவுக்கு. பெரிய படிப்பு இருந்தால் என்ன, பெரிய காசு வாங்கினா என்ன அப்படின்னு யாரும் நம்மளை என்ன செஞ்சிடக்கூடாது சொல்லுங்க, நிதானிச்சிடக்கூடாது. ஓகே, அதாவது என்னம்மா தம்பி இவ்வளோ மண்ணாங்கட்டியா இருக்காருமா, எப்படி சொல்லணும் சொல்லுங்க, சரியான தம்பி இவ்வளவு மண்ணாங்கட்டியா இருக்காரு அப்படின்னு. எஸ் அப்பா, சேஃப்டி பிளேஸ் அப்பா, மண்ணாங்கட்டி. சில மருமக்கள்லாம் இருக்காங்க, மண்ணாங்கட்டியா இருக்கிறதுலாம் தெரியாது. இன்னொரு நாள்ல பேசுவோம். ஸோ தாழ்ந்த இடத்தில், அதாவது ஏற்கனவே கிரேட், புகுந்த வீட்டிலும் கிரேட். பிறந்த வீட்டில் நான் கிரேட், பெரிய சக்தி, புகுந்த வீட்டிலையும் நாங்கள் பெரிதான சக்தி.
சபைக்கு வெளியில நான் பெரிதான சக்தி, சபைக்கு வந்தாலும் நான் பெரிதான சக்தி. எல்லாரும் என்னை பிரமிக்கத்தக்கதாக என்னை மதிக்கணும். இன்னும் புதிதாகலன்னு அர்த்தம். நாம் ஜெபம். அருமையான வாலிப பிள்ளைகள், உங்களுக்குள்ள நிறைய ரிசர்வேஷன்ஸ் வச்சுக்காதீங்க. ரிசர்வேஷன்ஸ் அதனுடைய மனம் புதிதாகாததனுடைய விளைவு. இப்படி இருக்கணும், அது இப்படி இருக்கணும், எனக்கு பட்டணம் வேணும், எனக்கு கிராமம் கூடாது, எனக்கு இது வேணும் இது வேணாம், எனக்கு கவர்மெண்ட் சம்பளம் வேணும், எனக்கு இது வேண்டாம். எனக்கு வீடு இருக்கணும், நான் போகிற வீட்டுக்கு சொந்த வீடு இருக்கணும், இவ்வளோ படிச்சிருக்கணும், இவ்வளோ சேலரி வாங்கணும். நிறைய ரிசர்வேஷன்ஸ், நிறைய ரிசர்வேஷன்ஸ். மனம் புதிதாகல. மனம் புதிதாகாததினால் தேவனுடைய சித்தத்தை கண்டுபிடிக்க முடியல. பரலோக தகப்பனே, இரக்கமாயிரும். நாங்களும் எங்கள் யாவருக்கும், திருச்சபையாருக்கும், எங்களுடைய வாலிப பிள்ளைகளுக்கும் எங்களுடைய மனம் புதிதாகட்டும். இந்த உலகத்தினுடைய வேஷத்தை, இந்த உலகத்தினுடைய சாயலை, இந்த உலகத்தில் எதெல்லாம் மேன்மையாக இருக்குன்னு நினைக்கிறாங்களோ அதெல்லாம் சுத்தமாக புழிஞ்சு நாங்கள் வெளியேற்றணும். எங்களுக்கு கிருபை செய்யுங்க. உம்முடைய மதிப்பீடுகளினாலும் உமக்கு முன்பாக எது விலையேற பெற்றதா இருக்கு, நீ எதை விரும்புறீங்க, உம்முடைய சித்தம் எது, நீங்க எதை விரும்புறீங்கிறத நாங்கள் அறிந்து கொள்ளட்டும். உம்முடைய வேத வசனத்தின் மூலமாய், பரிசுத்த ஆவியான மூலமாய் நாங்கள் அறியும் பொழுது உம்முடைய பரிபூர்ணமான சித்தத்தில் நாங்கள் செய்து நாங்கள் சுகித்திருக்க முடியும். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஆமேன். உட்காருவோம்.